வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் பாயிண்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் பாயிண்டர்ஸ்னு என்னன்னு பாருங்கள். இன் a C, a structure pointer is a pointer that point to the structure. இப்போது நம்ம ஒரு பாயிண்டர் வந்து ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்துவோம். அது எதை பாயிண்ட் பண்ணுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்ஸ் தான் பாயிண்ட் பண்ண போகுது. It allows you to access the members of a structure dynamically through the pointer. இந்த பாயிண்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் டைனமிக்காக. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே நம்மளுக்கு புரியும் அது பாருங்கள் டைனமிக்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h. இப்போது ஒரு ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்டு, இதுதான் ஸ்ட்ரக்சருக்கான கீவேர்டு. அப்புறமா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேர் கொடுத்துட்றேன் பாயிண்ட். இதுக்குள்ளே நான் என்னென்ன கொடுக்குறேன்னா டேட்டா டைப், 2 டேட்டா டைப் தரேன், இன்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு மெம்பர் எக்ஸு ஒய், அதாவது எக்ஸில் ஒரு நம்பர் இருக்க போது ஒயில் ஒரு நம்பர் இருக்க போதுன்னு சொல்கிறேன். அப்புறமா ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன், இன்ட்டு மெயின். அதுக்குள்ளே திரும்ப என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரக்சரை கூப்பிட போகிறேன். ஸ்ட்ரக்சரோட பேர் ஸ்ட்ரக்சரோட பேர். இதுக்கு நான் இன்னொரு பேர் வைக்கிறேன் P1ன்னு. ஓகேங்களா? அதுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா இந்த 10, 20ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஸ்ட்ரக்சரோட பேர் பாயிண்டரை பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஸ்டார் போட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் PTRன்னு. இந்த PTRக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆம்பர்சென்ட்னா இந்த P1ஓட வேல்யூஸை நான் இங்கே வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அப்போது டைனமிக்காக இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்கோ அப்படியே நான் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே 10, 20 இருக்குங்க இல்லையா, இந்த 10, 20 நான் வந்து இங்கே வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா? பாயிண்டரை யூஸ் பண்ணி. ஸோ பாயிண்டர் என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற அந்த மெம்பர்ஸை நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் டைனமிக்காக. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் இருக்கும் போதே நம்ம இதை வந்து அக்சஸ் பண்ணுறோம் டைனமிக்லி. ஸோ அப்போ இந்த 10, 20 இப்போது இதுக்குள்ளே நம்ம வாங்கியாச்சு. எதுக்குள்ளே இருக்குது இப்போது? PTRக்குள்ளே இருக்குது. அது எதை வச்சு வாங்கணும்? நம்ம வந்து ஸ்டாரை யூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ வாங்கினது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்கு printf ஸ்டேட்மெண்ட் போட்டு டபுள் கோட்ஸில் இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ஈக்குவல்ட்டு இருக்குது. இங்கே நம்பர் வந்து நம்ம தான் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு %d கமா ஒய் இருக்குது ஈக்குவல் டு இதுவும் நம்பர் தான். ஸோ %d. அப்புறமா ஸ்லாஷ் என்னது நம்மளுக்கு அடுத்த லைனில் வரும். அவ்வளோதான் அவுட்புட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது எப்படி வாங்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். PTR எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். ப்ரீவியஸாக இந்த ஸ்டார் பக்கத்தில் நம்ம ஒரு பேர் எழுதியிருப்போம் PTR. நீங்கள் என்ன பேர் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம் PTR. இந்த PTR தான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். எழுதிட்டு எப்பயுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டரில் இந்தமாதிரி ஒரு ஆரோ சிம்பிள் போட்டுட்டு எக்ஸ், இந்த எக்ஸ் எங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ், இந்த ஒய், இதை எடுத்து நமக்கு சொல்லிக்கணும். இந்த எக்ஸுக்குள்ளே தான் இப்போ 10, இந்த ஒய்க்குள்ளே தான் இந்த 20 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ அந்த புதுசாக அந்த பாயிண்டருக்கான பேர், அப்புறம் இந்த ஆரோ சிம்பிள் போட்டு அந்த மெம்பர்ஸை நம்ம கூப்பிட்டுக்கணும் எக்ஸ் கமா. அப்போ இந்த எக்ஸில் இந்த வேல்யூ இங்கே போயிடும். நெக்ஸ்ட்டு பாயிண்டர் ஒய்னது திரும்பவும் பாயிண்டர் பேர் ஆரோ போட்டு ஒய் கொடுத்தோன்னா இந்த ஒயினுடைய வேல்யூ இந்த %d போயிடும். நம்ம இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணோம், அதனால் ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். எப்போல்லாம் நம்ம வந்து இங்கே இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அங்கே ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ். அப்புறமா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அவுட்புட்டு 10, 20ன்னு இப்படி வரும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் பாயிண்டர். ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் என்னது, ஒரு ஸ்டாரை போட்டுட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு வாங்கிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்ட்ரக்சர் பாயிண்டர். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்ட்ரக்சர் பாயிண்டர்னால் என்ன, ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் என்னெல்லாம் அலோவ் பண்ணுது, அதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம், அப்புறம் அதுக்கான அவுட்புட். ஸோ ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.